எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய 2 புத்தகங்களுக்கான ஒரு விமர்சன கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதுக்காக நண்பர் வேடியப்பனுக்கு முதல்ல என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த டிஸ்கவரி புக் பேலஸோடையும் அவங்களுடைய பதிப்புத்துறை சார்ந்த செயல்பாடுகள்லையும் எப்போவுமே கூடவே வந்துட்டுருக்கிறவங்கிற முறையில் நான் எந்த புதிய புத்தகங்கள் குறித்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்யணுன்னாலும் உடனே அதை ரொம்ப ஆர்வமாக யாரை பேச வைக்கலாம் என்னங்கிறத ரொம்ப துடிப்பாக வேடியப்பன் அதை செய்யக்கூடியவர். இன்றைக்கும் கூட இந்த மாதிரி ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே மிச்சம் எல்லாத்தையுமே அவரே யாரை கூப்பிடலாம் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டு சொன்னார். நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன். இன்றைக்கி எழுதிட்டுருக்கிற இப்போ படிச்சுட்ருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் தீவிரமாக இளைஞர்கள் படிச்சுட்ருக்காங்களோ அவங்கள கூப்பிடுவோம். நம்ம அவங்க பேச தெரியணுங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு மேடை பேச்சுக்கான இடம் இல்லை இது. நீங்கள் படித்ததே நீங்கள் என்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாங்கிறதான் இதோட இது. கூப்பிடுங்க. நீங்கள் குறிப்பாக நிறைய பேர் இன்றைக்கி நல்லா எழுதுகிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. நான் எழுத வந்த காலகட்டத்தில் இவ்வளோ பேர் இல்லை, ரொம்ப குறைவானவங்க தான் இருந்தாங்க. ஒரு ஊர்லேயே 50 பேர் தான் படிக்கிறவங்க இருந்தோம். அந்த 50 பேரில் ஒரு 10 பேர் மூத்த எழுத்தாளர்களாக இருப்பாங்க, மித்தவங்க வாசகர்களாக இருப்பாங்க, சந்திச்சுக்கிடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நிறைய எல்லா துறைகள்லேயும் படிக்கிறவங்க வந்திருக்காங்க, புதுசாக எழுதுகிறவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு களமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று, இந்த 2 புத்தகங்களை பற்றி இப்போ இந்த புத்தகங்களோட தொடர்பாக இன்னொரு புத்தகம் நாவல் வெளியிட்டேன், பதின் அப்படின்னு. எப்போவுமே ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய ஒன்று அவருடைய நாவல் தான் உடனடியாக கவனிக்கப்படும். ஒரு நாவலையும் சிறுகதை தொகுப்பையும் வெளியிடும் போது அந்த பதிப்பாளர் எப்போவுமே சொல்லுவார், ஒன்றை பலி கொடுத்து தான் ஒன்றை நீங்கள் வெளியிடுறீங்க, சிறுகதை தொகுப்பு டேக் ஆஃப் ஆகாது சார். நான் அப்படி இல்லை. என்ன கேட்டால் எனக்கு ரொம்ப சவாலான ரொம்ப விருப்பமான ஒரு வடிவம் சிறுகதை எழுதுறது தான். ஒரு நாவல் எழுதுறதில் இவ்வளவு நாவல்கள் எழுதியிருந்தால் கூட நான் ஒரு நாவல் ஆசிரியராக சிறுகதை ஆசிரியரான்னு கேட்டால் சிறுகதை ஆசிரியர் தான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் சிறுகதையை எழுதும் போது மட்டும்தான் எனக்கு நான் அந்த சவாலை முழுமையாக உணர்றேன். ஏன் அப்படின்னா, நாவல் எழுதுறதுல ஒன்று இருக்குது, அது விஸ்தாரமாக எழுதலாம். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நிதானமாக கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஒரு 2 நாள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நின்று ஆடலாம், இன்னும் ஒரு மெதுவாக ஒரு 10 பால் மீட் பண்ணலாம். இங்கே அப்படி இல்லை. சிறுகதைங்கிறது ஒரு ஓட்டம், அவ்வளோதான். அது எங்கே ஓடி எங்கே நிற்கும்னு தெரியாது. நீங்கள் ஓடுற பஸ்ஸில் கீழே இறங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இறங்கிடணும் நீங்கள், அவ்வளோதான். இல்லைன்னா விழுந்துருவீங்க. ஆனால் பழகிட்டால் இறங்கிடலாம். எந்த இடத்துல வேணாலும் ஓடுற பஸ்ஸில் ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும். ஆனால் அந்த வேகம் இருக்கு இல்லையா, அது சிறுகதைக்கு ரொம்ப இதானது. இன்னொன்று, அந்த வடிவம் ரொம்ப சவாலான ஒரு வடிவம். போர்கே தான் சொல்லுவார், ஒருத்தன் எவ்வளோ பெரிய கத்தியை எடுக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, கத்தியோட முனைக்கும் இதயத்துக்கு இடையில் எவ்வளோ இடைவெளி இருக்குங்கிறது தான் முக்கியம். பெரிய கத்தி எடுத்தால் வேகமாக சொல்லிட முடியாது, சின்ன கத்தி எடுத்ததுக்காக தாமதமாகாது. கத்தி முனைக்கும் இதயத்துக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்குது. அப்போ சிறுகதை தான் அந்த சவாலை கொடுக்குது. அதனால் சிறுகதைகளை பற்றி பேசணும். குறிப்பாக இன்றைக்கி நிறைய சிறுகதை எழுத விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்க, எழுதுகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், தன்னோட சிறுகதைகளை பற்றியும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, சிறுகதைகளில் அவங்க சந்திக்கிற சவால்களை பற்றியும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிடணும். சிறுகதைகளை படிக்கும் போது அதுக்கு பின்னாடி எப்படி எழுதப்பட்டுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு. இன்னொன்று, இந்த நிலவழிங்கிற கட்டுரை தொகுப்பை நான் எழுதும்போது நான் நிறைய உலக இலக்கியங்களை பற்றி எழுதியிருக்கேன், ரஷ்ய இலக்கியங்களை எழுதியிருக்கேன். எனக்கு பிடித்தமான விஷயங்களை பற்றி நான் சொற்பொழிவாட்டியிருக்கேன். ஒரு முறை ஒரு நண்பர், ஒரு மாணவர் என்கிட்ட கேட்டார், இவ்வளவு சொல்கிறீங்களே, ஆனால் நம்மளை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி எப்போவுமே பேச மாட்டேங்கிறீங்களே, அது ஏன் ரொம்ப இந்திய எழுத்தாளர்கள் யாரையும் எங்களுக்கு தெரியவே இல்லை. தெரிஞ்சது மலையாள எழுத்தாளர்கள், அது பஷீர் மாதிரியான 1-2 பேர், தகழி, பஷீர், கேசவதேவ், இவங்க தான் வந்திருக்காங்க. அரிதாக என்பிடி போட்ட புத்தகங்கள் வழியாக சில எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. என்ன வேடிக்கைன்னா, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாதே. இப்போ நீங்கள் நீலகண்ட பறவையை தேடி அதின் பந்தோபாத்யாயா, அவர் யார் யாருமே தெரியாது, ஆனால் அந்த புத்தகம் நம்மகிட்ட இருக்குது. மாணிக் பந்தோபாத்யாயா, அவர் புத்தகம் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் அவர் யார் எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிய வந்த வங்காள எழுத்தாளர் தாகூர் மட்டும்தான். தாகூரோட முக்கியமான படைப்புகள்லாம் வந்திருக்கு, தாகூரை பற்றி நமக்கு விரிவாக தெரியாது. அப்போ வேறு மொழிகளில் ஒரியாவில் யார் இருக்கிறா, கன்னடத்தில் யார் இருக்கா, காஷ்மீரியில் யார் இருக்கிறா, அஸ்ஸாமில் யார் இருக்கிறா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு தோணுச்சு, சரிதானே, நானும் இவங்களெல்லாம் படிச்சிருக்கேன், ஏன் அவங்கள எழுதவே இல்லை. நான் ஒரு 17-18 வயதுகளில் ரஷ்ய இலக்கியங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அது மேலே இருந்த ஒரு தீவிர ஈடுபாடு, அதை பற்றியே இன்னும் என்ன எழுத வச்சுட்டே இருக்க. ஒரு வகையில் நான் அந்த ரஷ்ய இலக்கியங்களால் உருவாக்கப்பட்டவன் தான். எவ்வளோ எழுதினாலும் எனக்கு அதில் ஒரு பகுதி தான் எழுதியிருக்கேன், இன்னும் அதை எழுதாமல் விட்டனே, இதை எழுதாமல் விட்டனே தான் தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த இளைஞரோட கேள்வி எனக்கு முக்கியம்னு தோணுச்சு. நான் உடனடியாக அது ஒரு வேலையாகவே செய்யணும்னு நான் நினச்சேன். ஓராண்டு அதுக்காக நான் திட்டமிட்டு இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்தேன். இப்போ எல்லா புத்தகங்களுமே ஆங்கிலத்தில் கிடைக்குதுங்கிறதுனால பெரும்பாலும் இந்த இந்திய இலக்கியங்கள் சார்ந்த புத்தகங்களை நான் ஆங்கிலத்தில் தான் வாசித்தேன்.
அந்த புத்தகங்களை வாசித்த பின்னாடி இதை வந்து ஒரு புத்தகமாக எழுதுறதோ ஒரு தொடராக எழுதலாமே அப்படின்றது தான் உயிர்மையில் இது ஒரு தொடராக நிலவொளின்னு எழுதினேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு கட்டுரை, அது ஒரு எழுத்தாளரை பற்றி. நான் அந்த பத்திரிகையில் வந்து ஏராளமான தொடர் எழுதியிருக்கிறேன். செக்காவை பற்றி எழுதியிருக்கிறேன், வேறு உலக இலக்கியங்களை பற்றி எழுதியிருக்கேன். என்னென்னா இந்த தொடர் தான் எந்த எதிர்வினையுமே இல்லாமல் வந்த தொடர். ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து இந்த வாரம் வந்து யாராவது ஒருத்தர் இப்படி இந்திரா கோஸ்வாமியை பற்றி எழுதியிருப்பேன், ஒன்றுமே இருக்காது. ஸோ இவங்க அஸ்ஸாம்ங்கிறதுனால படிக்க மாட்டாங்க போல இருக்குது, அடுத்த வாரம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஏதாவது மராத்தி ரைட்டர், ஒன்றுமே இருக்காது. அப்போ எனக்கு தோணுது, ஒருவேளை யாரும் படிக்கிறாங்களா, இல்லை நான் தான் வந்து சோரை பார்த்து பேசுகிற மனிதனை போல் நான் யாரோ ஒரு சோரை பார்த்து பேசிகிட்டே இருக்கிறேன்னா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்புறம் அந்த புத்தகம் வெளியானது. புத்தகம் வெளியான பின்னாடியும் இதே மாதிரி ஒரு பெரிய மௌனம் இருந்தது. அந்த புத்தகத்துக்கு மேலே வெளிச்சம் விழுகவே இல்லை. யாராவது படிச்சிருக்காங்களா, அந்த புத்தகம் உண்மையிலே இருக்கா, அது பயனுள்ளதாக இருக்கா, இல்லை நான் தான் ஏதாவது எனக்கு விருப்பமாக இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் உட்காந்து செஞ்சிட்ருக்கிறேன்னா அப்படின்னா. அப்போ தான் நான் சொன்னேன், அந்த புத்தகம் கவனிக்கப்படுதா இல்லையா, ஏன் அந்த புத்தகத்தில் இவ்வளோ இந்தியாவினுடைய மிக முக்கியமான படைப்பாளிகளை பற்றி எழுதியிருக்கிறேனே. அப்படிங்கும்போது தான் வந்து இந்த உரைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பவித்ரன் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தார். அவர் வந்து ஒரு நல்ல குறும்பட இயக்குனர். அவர் வந்து ஆண்டன் செக்காவுடைய கதையை குறும்படமாக எடுத்திருக்கிறார். அந்த குறும்படம் யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். ரொம்ப அழகாக எடுத்திருப்பார். அந்த செக்காவுடைய கதையை இவ்வளோ அழகாக அடாப்ட் பண்ணி ஒருத்தர் குறும்படம் பண்ண முடியுமாங்கிறது ஆச்சரியம். அது நிச்சயமாக அவர் வந்து தொடர்ந்து இலக்கிய வாசிப்பிலையும் அப்புறம் அந்த திரைத்துறையிலையும் நுட்பமானவராக இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த ரெண்டுமே ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இளைஞர் தான் அவர். அவர் வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தார். பார்த்த உடனே தான் தோணுச்சு எனக்கு, இல்லை படிக்கப்படுது, எங்கோ யாராலேயோ வாசிக்கப்படுது, அது வந்து பின்பற்றப்படுது. இன்னும் சொல்லப்போனால் அதை நேடி படிக்கிறாங்க. நாம் தான் என்ன செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அதன் மீது கவனத்தை உருவாக்காமல் விட்டுட்டோம். அதுவும் நம்மளுடைய வேலை தானே. நம்ம புத்தகம் வந்திருக்குங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை அப்படி போட்டுட்டு போயிட முடியாது. கொஞ்சம் கவனப்படுத்தலாமேங்கிறதுனால தான் இந்த புத்தகத்தை இன்றைக்கி கவனப்படுத்துறதுக்காக செஞ்சோம். அப்புறம் இவர் வந்து நம்ம சுந்தரபுத்தனை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு தேர்ந்த கலை விமர்சகர். அவர் ஓவியங்களை பற்றியும் நுண்கலைகளை பற்றியும் புகைப்படத்தை பற்றியும் நுண்கலைகள் மீது இவ்வளவு பற்றுள்ள ஒரு இளைஞரை பார்க்குறதா இருக்கும். அதை எழுதுறதும் கஷ்டம். நிறைய எழுதியிருக்கிறார். நான் தொடர்ந்து அவரை பார்த்துட்டே இருக்கேன். அவர் பத்திரிகை உலகத்துக்குள்ளே வந்ததுலேருந்து புத்தகங்களில் நிறையா எழுதுகிறாரு, படிப்பார், கூட்டங்களில் கலந்துக்கிடுவார். தொடர்ந்து தீவிர இலக்கியத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்திகிட்டே இருக்கிறேன். ஆனால் எதுலேயுமே வெளிச்சத்துக்குள்ளே வராத ஒருத்தர். நான் அவங்கள தான் முதன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் இன்றைக்கி வந்து முன்னாடி நிற்கணும். அவர்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ பேசுங்க. நீங்கள் உட்காந்துட்டு பேசலாம், நின்றுட்டு பேசலாம், நோட்ஸ் வச்சுட்டு பேசலாம், சும்மா எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் உங்களை போன்றவர்கள் பேசணும் வழியாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், நேரடியாக எல்லா வாசகர்களும் இப்படிப்பட்டவங்க தானே, அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாருன்னு எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா. அவர் ரொம்ப அழகாக இன்றைக்கி 2 பேருமே இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. கூடுதலாக அவங்க சொன்னதை தாண்டி கூடுதலாக 1-2 விஷயங்கள் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அஸ்ஸாமுக்கு வந்து ஒரு இலக்கிய கருத்தரங்கத்துக்காக போனேன். அது வந்து இந்திய இலக்கியம் சார்ந்த ஒரு நேஷ்னல் செமினார் வந்து அஸ்ஸாமில் நடந்தது. அங்கே போயிருக்கும்போது என்னோட 9 எழுத்தாளர்கள் இந்தியாவிலேருந்து அழைக்கப்பட்டிருந்தாங்க, வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க. அந்த அஸ்ஸாமில் இருந்து அவங்க தான் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்பு தான், அரசனுடைய இலக்கிய அமைப்பு தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க போய் இப்போ என்னை அறிமுகப்படுத்தி வச்சு மேடையில் பேசும்போது அவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன், ஏதாவது தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியம் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு. அவங்களுக்கு 2 பேர் தான் தெரியும். ஒன்று திருக்குறள், இன்னொன்று ஜெயகாந்தன். அஸ்ஸாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் இலக்கியம் சார்ந்து திருக்குறளை தெரியும். ஏன்னா மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் படிச்சிருக்காங்க. கொஞ்சம் திருக்குறளில் சில திருக்குறள்கள் அஸ்ஸாமியில் வெளியாக இருக்குது. ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஒன்று வந்து அஸ்ஸாமியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம எப்படி வந்து இப்போ சொல்ல போனால் இப்போ வேடியப்பன் கேட்டது மாதிரி தமிழோட ஒரு பெரிய இதே சிறப்பே என்ன அப்படின்னா, எல்லா இந்தியாவினுடைய அத்தனை மொழிகள், உலகத்தினுடைய அத்தனை எழுத்தாளர்களையும் நாம் மொழிபெயர்த்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நாம் வெளியில் போகவே இல்லை. நம்ம யாருமே தெரியாது. ஜெயகாந்தனையும் திருவள்ளுவரையும் தவிர தமிழ் இலக்கியத்தில் யாரையும் இன்னொரு மொழியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய பட்டியலை வந்து அன்றைக்கி என்னோடய உரை வந்து இந்த மாதிரி சமகால இந்திய இலக்கியத்தினுடைய போக்கு பற்றி தான் நான் வந்து ஒரு பெரிய பட்டியல் சொன்னேன். சமகால இந்திய இலக்கியத்தில் தாகூருக்கு இணையாக யார் இருக்கிறா, யாரெல்லாம் தமிழில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் சொன்ன உடனே அவங்க கேட்டது, இவங்களோட ஆங்கில மொழிபெயர்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு. இருக்குது. ஒரு 10 பேரோட ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் சொன்னேன், இதெல்லாம் பென்குயினில் வந்திருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்போது நமக்கு வந்து அவர்களோட இருக்கக்கூடிய உறவில்
நாம் வந்து ஒரு இந்திரா கோஸ்வாமியை தமிழ்லேயே படிச்சிட முடியுது, தமிழில் அவங்க புத்தகம் வந்திருக்கு. ஆனால் நம்மளோட ஊரை சேர்ந்த ஒரு அசோகமித்திரனோ சுந்தராமசாமியோ அல்லது ஒரு பிரபஞ்சனோ அல்லது தமிழினுடைய மிக முக்கியமான படைப்பாளிகள் யாரும் அந்த மொழிகளுக்கு போய் சேரல. இது ஒரு அஸ்ஸாமி மொழிக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த மொழிகளுக்கும் போய் சேரவே இல்லை. ஆனால் நாம் மித்த இடங்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கோம். சரி, ஒருவேளை நாம் வந்து நம்மளை மேம்படுத்திக்கிடுவதற்காக எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி நாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதும் நம்ம வேலை தான் போல இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்துங்க, அந்த கருத்தரங்கத்தில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எழுத்தாளர்கள் வரோம், நீங்கள் அஸ்ஸாமி எழுத்தாளர்கள் வாங்க, நம்ம இணைந்து பேசலாம் அப்படின்னு. ஆனால் அது இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன்னா அவர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் போத மாட்டேங்க. எல்லா எழுத்தாளர்களையும் நம்ம அறிமுகப்படுத்த பின்னாடி நாளைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு புதிய எழுத்தாளருடைய பேரை சொல்கிறார், அவரை படிங்கன்னு சொல்கிறார், அவரை படிக்க பின்னாடி போகிறோம். இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் ஒருவேளை அவங்களாம் நம்மளை அறிமுகப்படுத்தாட்டாலுங்கிறவங்கள நம்ம இவர்களோட முக்கியத்துவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் இந்த கட்டுரைகளை எழுதும் போது முதல்ல வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து எழுதலான்னு நினச்சேன். ஏன்னா இந்தியாவில் கண்டுகொள்ளப்படாத ஒரு இடம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் தான். அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, அதனுடைய அரசியல் தெரியாது, சமூக பின்புலம் தெரியாது. அவங்க ஏன் இங்கே வந்து பிழைக்காக வராங்க, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய நம்ம வீதிகளில் இந்த சொட்டர் விற்றுருக்கக்கூடியவங்கெல்லாம் அங்கேருந்து ஏன் இங்கே வந்தாங்க நமக்கு தெரியாது. இன்னொன்று அவங்களோட இயற்கை சூழல் எப்படி இருக்குது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அங்கே யார் முக்கியமாக எதுவுமே தெரியாது. அதனால் நான் அங்கேருந்து தான் இந்த நிலவழியை தொடங்கணும்னு நினச்சேன். அதனால் முதல் கட்டுரையே அஸ்ஸாம்லேருந்து எடுத்துக்கலாம். அஸ்ஸாம், மணிப்பூரி, அப்புறம் பெங்கால், அப்புறம் ஒரிசா, அதுக்கப்புறம் வந்து உருது, பஞ்சாப், மகாராஷ்டிரா, கன்னடா, கேரளா, அப்படி வந்து ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ரவுட் மாதிரி ஒன்று போட்டுட்டு நிஜமாக பயணம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பயண வழியை உருவாக்கிக்கிட்டு அந்த பயண வழியாக தான் அந்த எழுத்தாளர்களை நான் அறிமுகப்படுத்தினேன். ஒவ்வொருத்தரும் அந்த பயண வழியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானவங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 12-13 கட்டுரைகள் இதில் இருக்குது. நிறைய கட்டுரைகள் இன்னும் எழுதலாம். இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஜெயமோகன் சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, கானாசு எழுதியிருக்கிறாரு. நிறைய எழுத்தாளர்கள் இந்திய எழுத்தாளர்களே அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சேர ஆனால் நமக்கு வாசிக்க அது கிடைக்கல. யாராவது ஒருத்தர் விரும்பினா சமகாலத்தினுடைய ஒரு 50 இந்தியாவினுடைய முக்கிய படைப்பாளிகளை ஒரு சேர வாசிக்கிறதுக்கு ஏதாவது புத்தகம் இருக்கானா? இல்லை. இந்த புத்தகங்கள்லாம் ஆமாம், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் பேங்க் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நிதி கொடுத்தது. அந்த மாதிரி ஒரு நிதி எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் இந்தியாவே ஒன்று சேர்த்துருவேன். அவங்களுக்கு இந்திய வங்கி என்ன செய்ததுன்னா, இந்திய வங்கி இந்தியாவினுடைய எல்லா எழுத்தாளர்களையும் ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு இலக்கிய பரிவர்த்தனையை மேற்கொள்றதுக்காக ஒவ்வொரு ஜோனுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு பணம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, விமானத்தில் பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரைட்டரை வந்து ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணி எழுதினாங்க. நான் போய் பார்த்த எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து அவன் வீட்டில் நாம் சாப்பிட்டுட்டு அவன் செலவில் நாம் ஊருக்கு திரும்பி வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்த 4-5 புஸ்தகங்களை அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்த ஆட்கள் இல்லாமல். அதனால் நான் ஓரளவுக்கு இந்தியாவினுடைய முக்கிய எழுத்தாளர்களை சந்திச்சிருக்கேன். நாம் விருப்பத்தின் காரணமாக பார்க்குறவங்க அவங்க நம்மளெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, இவங்க யார்? ஒரே ஒரு விஷயம், அந்த மொழியினுடைய எழுத்தாளர், அவ்வளோதான். அப்புறம் சில சமயம் இங்கே இலக்கிய பரிவர்த்தனை நிகழ்ச்சி இருக்குது. அந்த பரிவர்த்தனையின் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு எழுத்தாளர்கள் வருவாங்க. வர்றவங்க நம்மளை வந்து பார்ப்பாங்க. அப்படி நான் போய் பார்த்துருக்குறேன். அவங்க பண்ணது வந்து ஒரு ப்ராஜெக்ட். அது அந்த ப்ராஜெக்ட் வழியாக அவங்க இந்தியாவை இலக்கியத்தால் இணைக்க முற்பட்டாங்க. ஆனால் நாம் முக்கியமான படைப்பாளிகளாக நிறைய பேர் இதில் குறிப்பிடப்பட்டிருக்க நிறைய பேரை வந்து தமிழில் அவங்க புத்தகங்கள்லாம் கூட வந்துருச்சு. ஆனால் அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு தென் காமரூபத்தின் கதை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து தமிழில் வெளியாகிருக்கு, என்பிடி போட்டிருக்கிறாங்க. அந்த என்பிடி போட்ட தென் காமரூபத்தின் கதை அப்படிங்கக்கூடிய புத்தகம் வந்து இந்திரா கோஸ்வாமியுடைய புத்தகம். அந்த தென் காமரூபத்தினுடைய கதை புத்தகம் வந்து எனக்கு தெரிஞ்சு 250 ரூபாய் என்னமோ நினைக்கிறேன். அப்போ ஒரு முறை சாகித்ய அகாடமி அது வந்து 100 ரூபாய் விலைக்கு புத்தக கண்காட்சியில் கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய நாவல் 100 ரூபாய் தான். ஆனால் அந்த புத்தகத்தை யாருமே வாங்கவே தயாரில்லை. ஏன் அப்படின்னா, அது எதுக்கு படிக்கணும், அது என்ன புத்தகம்? தென் காமரூபத்தின் கதைனா முதல்ல அந்த புத்தகத்தோட தலைப்பை பார்த்த உடனே யாருக்கும் படிக்கணும்னு தோணாது. நானும் அப்படி தான் அந்த புத்தகத்தை நினச்சேன். அது வந்து ஏதோ ஒரு வரலாற்று புத்தகம் போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் படிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் தெரியுது என்னென்னா, ஒரு பெண் எழுத்தாளரால் எழுதப்பட்ட அந்த அஸ்ஸாமில் வந்து நிறைய வைஷ்ணவ மடங்கள் இருக்குது. இப்போ நம்ம சங்கர மடம்லாம் இருக்குது இல்லையா, சைவம் சார்ந்த மடங்கள் இருக்கிறது போல் அஸ்ஸாமில் வைஷ்ணவம் சார்ந்து நிறைய மடங்கள் இருக்குது. சத்ரான்னு சொல்கிறாங்க. அந்த சத்ரா மடங்களில் அதை நிர்வகிக்கிறவர்கள் இருப்பாங்க. அவங்க பேர் ஹொசைனீஸ்னு. அந்த ஹொசைனி தான் அந்த சத்ராவை நிர்வகிக்கிறவங்க. அப்படி அந்த சத்ராவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹொசைனி குடும்பத்தினுடைய கதையை தான் அந்த நாவல் சொல்லுது. என்னென்னா, ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க எழுதுகிறாங்க. அவங்க நாவலோடைய களம்ங்கிறதுக்காக அவங்க வெறும் பெண் சார்ந்த பிரச்சனைகளை எழுதலை.
அபின் பயன்படுத்தப்படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட வாழ்க்கை என்ன ஆகுது, அபினை எப்படி வந்து எடுப்பாங்க, எப்படி பயன்படுத்துவாங்க, அபின் குடிக்கிறவன் அபின் சாப்பிட்றவனுக்கு என்ன நடக்கும், அப்புறம் அபின் பழக்கம் உள்ளவன் எப்படி போதை பழக்கத்துக்குள்ளே என்னென்ன எல்லாம் உடல் உபாதைகளுக்குள்ளாவான், எல்லாத்தையும் இந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க. அது எப்படி எழுதுனாங்க? எனக்கு அப்போ தான் அவங்கள பற்றி கூடுதலாக படிக்கணும்னு தோணுச்சு. அவங்க எப்படி எழுதுனாங்க? அவங்க வந்து இது தகவலாக எழுதியிருப்பாங்களான்னா அவங்க சிறு வயதுலேருந்து இந்த ஆட்களை பார்த்துருக்குறாங்க. இவங்களோட தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, இவங்க வெளியில் போகும்போது இவங்களோட கிராமத்தில் இருந்து கூட படித்த மாணவர்களோட அண்ணன் அப்பா இவங்க எல்லாமே இந்த அபினால் பாதிக்கப்பட்டு அப்புறம் தான் வந்து எதுக்கு இவங்கள்ட்ட எப்படி அபின் வந்தது அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அபினை கொண்டு போய் விற்பனை பொருளாக அறிமுகப்படுத்தி அதன் வழியாக ஒரு போதை அடிமைகளை உருவாக்கி அது வழியாக வந்து என்னென்னா அவங்கள வந்து சொற்ப கூலிகளாக பயன்படுத்த வைக்கிறதுக்கு ஆங்கில அரசுக்கு எதிராக போராடாமல் இருக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் செய்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நாவலுக்குள்ளாடி கூட சத்ராவனுடைய கதையை சொல்கிறாங்க, அபினை பற்றி சொல்கிறாங்க, விதவைகள் வந்து அங்கே எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த தென் காமரூபத்தின் கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஸ்ஸாமினுடைய ஒரு காலகட்டத்தினுடைய குறுக்கு வெட்டை ஒரு நாவலாக எழுதுகிறாங்க. அப்போ ஒரு பெரிய நாவல், இது திரைப்படமாகவும் வெளிவந்திருக்குது. இந்த படம் வந்து NFDC தயாரித்து இந்த படம் வெளிவந்திருக்குது. படமும் பின்னாடி நான் பார்த்தேன். ஆனால் அவ்வளோ ஒரு முக்கியமான நாவல் தமிழில் வெளியாகி யாராலையுமே படிக்கப்படலை. இந்திரா கோஸ்வாமி வந்து அதுக்கப்புறம் படித்தா அவங்க தெரியுது, அவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில் வேலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போய் வந்து என்னென்னா இந்த விதவைகளை எல்லாரையும் கொண்டு போய் வந்து பிருந்தாவன்கிற இடத்துல அங்கே வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. இன்னும் அது இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. மதுரா அப்படிங்கிற ஊர் இருக்குது இல்லையா, இந்த மதுராவில் விருந்தாவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இடம் இருக்குது. அதுதான் கிருஷ்ணரோட இடம், கிருஷ்ணருடைய நந்தவனம். அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விதவைகளை அங்கே கொண்டு போய் வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. வயசான கிழவிங்களை அவ்வளோ பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து காலையில் நான் ஒரு நாள் மதுராவில் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து போகிறேன். வழி முழுக்க அங்கே வந்து இந்த மாதிரி காப்பகங்கள் தான், முதியோர் காப்பகங்கள் தான் இருக்கும். வரிசையாக கிழவிங்க, ஒரு 100-200 கிழவிங்க, ஒருத்தர் கூட வந்து தலை நிமிராது, எல்லாம் கூண் விழுந்த கிழவிங்க அப்படி வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு அப்படி நிழல்கள் போகிறாங்க. எல்லாம் போய் வந்து குளிக்கிறதுக்காக போகிறாங்க, வராங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சத்திரம் இருக்குது, சாப்பாடு இருக்குது. அவங்க எல்லாமே நாள் முழுவதும் ஒரு இருட்டறைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி அடைஞ்சு கிடக்கிறாங்க. அந்த மதுரா முழுவதுமே வந்து இந்த விதவைகள், புறக்கணிக்கப்பட்டவங்க. அந்த நகரம் வந்து ஒரு கிட்டத்தட்ட நமக்கு போனால் திடீர்னு பயமாக இருக்கும். என்னென்னா அவ்வளோ பேரும் கண்ணீரோட கைவிடப்பட்ட ஆட்களோட ஒரு ஊர். அந்த ஊரை பற்றி இவங்க எழுதுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பற்றி எழுதுகிறாங்க. அதுக்கு ஒரு தடை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க வந்து சட்ட ரீதியாக போராடுறாங்க. இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்போ ஒரு பெண் எழுத்தாளர் அப்படிங்கிறவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் அவங்க மாநிலத்தை பற்றி எழுதுகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த மதுராவை பற்றி எழுதுகிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதம் சார்ந்த விஷயங்களில் வந்து அதுக்கு எதிராக போராடுறாங்க. எல்லாம் தாண்டி அவங்களோட வாழ்க்கை முழுக்கவுமே வந்து ஒரு பெரிய புரட்சியாளரை போல் நிறைய விஷயங்களுக்கு எதிராக நின்று போராடுறவங்களாக இருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறதுன் வழியாக நாம் நிறைய விஷயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவங்கள நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தான் இதுக்குள்ளே வராங்க. இப்போ அவர் சொன்னார் திவாகர் அப்படின்னு. இந்த திவாகர் வந்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கான்சுலேட்டில் வேலை பார்த்தார். நாம் சென்னையில் எழுதாத நிறையா விஷயங்களே ஒருத்தர் கன்னடத்தில் எழுதியிருக்கார். யோசித்து பாருங்கள், நாம் இங்கே இந்த சூளைமேடை பற்றி தமிழில் யாரும் கதை எழுதியிருக்கானான்னு தெரியாது. அவர் வந்து கன்னடத்தில் கதை எழுதியிருக்கிறார். சூளைமேட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கன்னடத்தில் கதை வந்திருக்கு. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த வழியில் குடியிருக்கக்கூடிய சின்ன குடியிருப்புகள்லாம் இருக்கும், சாலையோர குடியிருப்புகள். அந்த ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய குடியிருப்புகளை பற்றி கன்னடத்தில் கதை எழுதியிருக்கார். அவர் எல்லா கதையும் சென்னையை வச்சு தான் எழுதியிருக்கார், ஆனால் கன்னடத்தில் எழுதியிருக்கார். ஒருவேளை அந்த கதைகள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டு அப்படி தமிழில் வந்துச்சுன்னா அந்த கதைகள் எல்லாமே நேரடியாக ஒரு அசோகமித்ரன் எழுதின கதைகள் போல் வந்திருக்கதான். அது வந்து அதில் என்னென்னா அந்த மொழிபெயர்ப்பில் என்னென்னா முக்கியமான கதைகள் வரல. அவருடைய திவாகருடைய ஒரு 8 கதை வெளிவந்திருக்கு. அவருடைய முக்கியமான கதைகளில் 1-2 மிருத்யுஞ்சயன் மாதிரி 1-2 கதை நல்ல கதை வந்திருக்கு. ஆனால் அவர் நிறைய எழுதியிருக்கிறார். நான் அவரை 2 முறை சந்திச்சிருக்கிறேன். அவருடைய கதைகள்லேருந்து ஒரு பகுதி தான் வந்திருக்கு. ஆனால் அவருடைய மொத்த கார்பஸ், அவர் எழுதினதுலேருந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட புத்தகம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அவர் நம்ம ஊரை எப்படி பார்க்குறாரு, நம்ம மக்களை எப்படி பார்க்குறாரு, எல்லாம் இங்கே இருக்கிற ஈழ பிரச்சனையிலேருந்து எல்லாத்த பற்றியும் அவர் எழுதியிருக்கார். ஆனால் எல்லாமே இன்னொரு மொழியில் எழுதப்படுது. இதே போல் ஏதாவது ஒரு தமிழ் எழுத்தாளர் எப்போது வந்து பெங்களூரில் இருந்துட்டோ அல்லது வந்து எங்கேயாவது ஒரு நாக்பூரை பற்றியோ பாட்னாவை பற்றியோ கல்கட்டாவை பற்றியோ புதுசாக எழுதியிருப்பாரானா எழுதியிருக்க மாட்டார். தமிழ் எழுத்தாளர் உலகத்தில் எங்கே ஒரு செவ்வாய் கிரகத்திலே போய் அவனை குடி வச்சாலும் அவன் ஊரை பற்றி தான் எழுதுவான், அவன் வாழ்க்கையை பற்றி தான் எழுதுவான். ரொம்ப போனால் அவன் குடும்பத்தை பற்றி தான் எழுதுவான். ஏன்னா அசோகமித்திரன் அவர் சிறு வயதில் வளர்ந்ததுனால
ஆனாலும் அவருக்கு என்ன ஆகுனா அந்த சிறு வயது நினைவுகளை ஒட்டி இருக்கிறத மட்டும்தான் ஹைதராபாத்தில் எழுதுவார். அதுக்கப்புறம் இப்போ ஹைதராபாத்தில் கலவரம் நடக்குது, அதை எழுத சொல்லுங்களேன், எழுத மாட்டார். அவர் பிறந்து வளர்ந்து அவர் பிரிந்து வளர்ந்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இருக்குல்ல, அதான் அவரோட காலம். இப்போ ஒரு ஹைதராபாத் இருக்குது, இப்போ ஒரு செகந்திராபாத் இருக்குது. இன்றைக்கி அங்கே வந்து நடந்துருக்கக்கூடிய அரசியல் மத சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஆச்சரியம் என்னென்னா, இது எதுவுமே வராத போர்கே வந்து இந்தியாவுக்கே வராத அவர் வந்து இந்தியாவை பற்றி கதை எழுதியிருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக மயானத்தில் வந்து தங்கம் திருடுறவர்களை பற்றி போர்கே கதை எழுதியிருக்கிறார். மயானத்தில் தங்கம் திருடக்கூடிய ஒரு இனக்குழு இருக்குங்கிறதே வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் அர்ஜென்டினாவில் உட்காந்துட்டு அதை பற்றி படித்து அல்முட்டாசிம் அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார். அதில் இந்தியாவில் மயானத்தில் தங்கம் திருடக்கூடிய ஒரு பழங்குடி மக்களை பற்றி எழுதுகிறார். பஞ்சாபில் வந்து இந்திய சுதந்திரத்தின் போது வந்து ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி போர்கே கதை எழுதுகிறார். ஒரு எழுத்தாளர் அந்த ஊருக்கு போய் அங்கே பக்கத்தில் இருந்து பார்த்து வாழ்ந்து எழுதணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அதை எவ்வளவு நுண்மையாக தெரிஞ்சுக்கிறான், அதை தெரிஞ்சுக்கிறது வழியாக நிஜம் போல் நம்ப வைக்கிறான் அப்படிங்கிறது தான். திவாகர்லாம் இங்கேயே இருந்தார், நம்ம கூடயே இருந்தார், நம்ம சென்னையிலே இருந்தார். சாதாரணமாக இங்கே வந்து எல்லா பகுதிகளை பற்றியும் எழுதியிருக்காரு. ஆனால் நமக்கு அவரை பற்றி தெரியல. அவரை மொழிபெயர்த்து தமிழில் புத்தகம் வெளிவந்திருக்கு. ஆனால் அந்த மொழிபெயர்த்து புத்தகம் வெளிவந்த புத்தகமும் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக யாராலையும் கண்டுக்கிடப்படவே இல்லை. சந்தியா பதிப்பும் போட்டிருக்காங்க, பார்த்துருங்க. நம்ம இவர் தானே வந்து சதாசிவம் மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு. இன்னொரு இப்போ இந்த புத்தகத்தில் கூட இன்னொரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் வந்து இஸ்மத் சுக்தாய். அவங்க ஒரு இந்த கிட்டத்தட்ட நம்ம சதத் ஹசன் மண்டோவுக்கு எவ்வளோ பெரிய பேர் இருக்கோ அதுக்கு இணையான பேர் இருக்கக்கூடிய இணையான ஒரு படைப்பாளி தான் சுக்தாய். அவங்கள வந்து உருது இலக்கியத்தினுடைய ஒரு 3 பேர் முக்கியமான பெரும் படைப்பாளிகள்னால் அவங்கள ஒருத்தராக சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கும் மண்டோவுக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அதுவே வந்து ரொம்ப சுவையான ஒன்று. 2 பெரிய எழுத்தாளர்கள், 2 பேருமே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு காத்திரமான குரலில் பேசக்கூடிய, எல்லாத்துக்கும் எதிராக செயல்படக்கூடிய, எதை பற்றியுமே கவலைப்படாமல் துணிச்சலானவர்கள். ஆனால் அவங்க 2 பேரும் மண்டோ தெரியும். மண்டோ வந்து திரைப்படத்துறையில் இருந்தார், பிரிவினையை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. மண்டோ நிறைய குடிக்கக்கூடியவர். மண்டோ எழுதுகிறார் வந்து, நான் குடிச்சிட்டு எப்போவாவது குடிக்கிறதுக்கோ அல்லது குடிச்சிட்டோ யார் வீட்டுக்காவது போகணுன்னா நேராக சுக்தாய் வீட்டுக்கு தான் போவேன். நேராக வீட்டுக்கு போனால் அவள் வந்து கேட்பா வந்தோடனே அதை அப்படி எழுதுகிறார் என்ன நடக்கும் அப்படின்னு. கதவை தட்டினா அந்த அம்மா கேட்குறா, குடிச்சிட்டு வந்துருக்கியா? ஆமாம். அப்போ உள்ளே வா அப்படின்னு. உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே என்ன வேணும் அப்படின்னா இவர் சொல்கிறார், நீ போய் ஆம்லேட் போடு எனக்காக அப்படின்னு. அந்த அம்மா எடுத்து போட்டு வச்சு சொல்கிறா, குடித்ததுனாலெல்லாம் நீ ஒன்றும் பெரிய எழுத்தாளர் ஆகிட முடியாது அப்படின்னா. அவங்க 2 பேருக்கு நடந்த உரையாடலை அப்படி மண்டோ எழுதுகிறாரு. பார்த்தா அவங்க 2 பேரும் ஒரு 2 முக்கியமான படைப்பாளிகள், ஆனால் அவ்வளவு தோழமையோட நட்போட பழகியிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வருது, இவங்க 2 பேரும் முக்கியமான படைப்பாளிகள், இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா கேட்குறா வந்து, மண்டோ பேப்பரில் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு பார்க்குறியா அப்படின்னு. ஒரு காலத்துலையும் உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிடவே மாட்டேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னா என்ன அப்படின்னு. ஆனால் அவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. தன்னை பற்றி இப்படி ஒரு யாரோ கிசுக்கிறாங்களே, ஒம்பு பேசுகிறாங்களேங்கிறதெல்லாம். கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு தோழமை இருந்துச்சு. 2 பேர் மேலேயுமே அவங்க ஆபாசமான கதைகள் எழுதினாங்கன்னு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. நீதிமன்றத்துக்கு போகும்போது தான் அவங்க கடிதம் எழுதிக்கிட்டாங்க. அந்த அம்மா ஒரு கடிதம் எழுதுகிறா மண்டோவுக்கு. மண்டோ இந்த மாதிரி லாகூரில் தான் அவங்க மேலே வந்து வழக்கு நடந்தது, லாகூருக்கு வந்து நீதி விசாரணைக்காக வரேன் அப்படின்னோடனே அவர் எழுதுகிறா, நானும் வரேன், பரவாயில்லையே, நீ ஒரு நல்ல எழுத்தாளர் தான் போல இருக்கே, உன் மேலேயும் அரசு வழக்கு தொடுத்துருக்கே அப்படின்னு. 2 பேரும் நீதிமன்றத்தில் சந்திச்சுக்கிறாங்க. 2 பேர் மேலேயும் ஆபாசமாக கதை எழுதுனாங்கங்கிற வழக்கு. என்ன ஆபாசம் அப்படின்னா, முளைங்கிற வார்த்தையை மண்டோ பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மீது. அதுக்கு தான் அவர் கேட்டார், அதுக்கு என்ன வேர்க்கடலை நான் சொல்ல முடியும் பிறகு அப்படின்னு கேட்டார். நீதிபதி இவரை வான் பண்ணி அந்த கதையை தடை பண்ணார். அவங்களோட அந்த சுக்தாயுடைய கதைக்கும் இதே மாதிரியான நீதி விசாரணை நடந்தது. அவங்க அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி, அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எழுதத்தான் செய்வேன், அதில் என்ன ஆபாசம் இருக்குது சொல்லுங்கள், இதில் ஆபாசமான ஏதாவது சொல் இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த ஆபாசமான அந்த கதைக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு போர்வை தான் அந்த கதையை பற்றினது. அந்த கதை வந்து ஒரு ரஜாய் போர்வை பத்து. ஒரு போர்வைக்குள்ளே ஒரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஜமானியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கார பொண்ணும் ஒன்றா படுத்துக்கிறாங்க. போர்வைக்குள்ளே என்ன நடந்துச்சு அந்த மாதிரி எழுத மாட்டாங்க. ஆனால் அந்த போர்வைக்குள்ளே அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னு எழுதுகிறாங்க. சுக்தாய் சொல்கிறாங்க, அந்த போர்வைக்குள்ளே என்ன நடந்துச்சு நான் எழுதலை, நீதிமன்றம் ஏன் தூக்கி பார்க்குது அப்படின்னு. நான் எழுதலை என் கதையில், நான் வந்து அது 2 பெண்கள், அந்த 2 பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் எந்த அளவுக்கு எழுதணும்னு எனக்கு தெரியும், அதனால் அந்த போர்வைக்குள்ளே அவங்க போனாங்கிறதானே எழுதியிருக்கிறேன். இந்த நீதிமன்றமும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அந்த போர்வைக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்க்க விரும்புகிறீங்க, அது நீங்கள் பாருங்கள், நான் என் கதை இல்லையே அப்படின்னு. அப்போது ஒரு பெண் எழுத்தாளராக இருந்தால் கூட இவ்வளோ ஒரு போல்டாக
அவங்களோட போராட்டங்களை, அவங்களோட எதிர்ப்புகளை அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்தினவங்க சமுதாய். அதனால் இவங்கள மாதிரியான படைப்பாளிகள், குறிப்பாக இந்த நிலவொளியில் அறிமுகப்படுத்தப்பட்டக்கூடிய ஒரு 13 பேரும் 13 விதங்களில் முக்கியமான எழுத்தாளர்கள். அதில் இருக்கிற புத்தகங்கள்லாம் எல்லாமே இங்கே கிடைக்கிது. இந்த அவன் காட்டை வென்றான்னு அவர் சொன்ன கேசவ ரெட்டியோட புத்தகம் மட்டும்தான் இப்போ வந்து பிரிண்டில் இல்லை. மற்ற புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கிது. ஆனால் அந்த புத்தகங்கள் வாசிக்கப்படலை. தமிழில் நிறைய நல்ல மொழிபெயர்ப்புகள் வெளிவந்து வாசிக்கப்படவே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ராஜாராவ் சொன்னார் இல்லையா, ராஜாராவுடைய பாம்பும் கயரும் அப்படின்னு ஒரு நாவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமியில் வெளிவந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது அந்த புத்தகத்துக்கு இணையாக எழுதப்பட்ட இந்திய நாவலே இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளோ சிறந்த நாவல். ஆனால் அந்த நாவல் யாரும் படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நாவலோட முக்கியத்துவம் தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த நாவல் வந்து தத்துவத்தை வந்து மையப்பொருளாக கொண்ட ஒரு நாவல். சாவுனா என்ன, மரணம் ஏன் வந்து இருக்குது, ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, ஒருத்தர் இறந்து போன பின்னாடியே அவங்களுடைய நினைவுகள் நம்மளை ஏன் துரத்திக்கிட்டே இருக்குது, அந்த நினைவு ஏன் நம்மளை வந்து எப்போவும் வந்து எங்கேயாவது நம்ம செய்யும் போதெல்லாம் நம்மளோட ஒவ்வொரு செயலையும் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ மரணங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? உடல் வழியாக கடந்து போனால் கூட நினைவுகளில் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறது? அப்புறம் பல்வேறு வகையான நினைவுகள் நமக்கு வரும்போது நாம் வந்து அவங்க கூடயே இருக்கிறவங்க உணர்றோமா இல்லையா? இதை எடுத்துகிட்டு இதை வந்து எழுதுகிற அவர் எப்படி எழுதுவார்னா, அவர் ஒரு தத்துவ பேராசிரியராக இருந்தார். ஃப்ரெஞ்சில் வந்து அவர் படிச்சுட்டு அங்கே போய் வந்து சாபான் யூனிவர்சிட்டியில் வேலை செய்தவர். அதனால் அவருடைய எழுத்தை படிக்கிறது கொஞ்சம் சிரமமானது, நேரடியானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் படித்தா அவ்வளோ கவித்துவமாக அந்த நாவலுக்கூடாக வந்து 2 இந்திய ஒரு ஃப்ரெஞ்சு 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை பற்றி, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பை பற்றி, அவங்களுக்குள்ளே வந்து இந்த மரணத்துக்கு அப்புறம் அவங்க ஒருத்தர் வந்து எப்படி வந்து உணர்வாங்கங்கிறத பற்றி பேசிக்கிறாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நாவல். நம்ம பார்க்குற கதையோட்டத்தை மட்டும் முதன்மைப்படுத்தின நாவல் இல்லை. ஆனால் ராஜாராவ் யாரும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு தமிழில் சொல்லலை. அசோகமித்திரன் எழுதியிருக்காரு, ராஜாராவை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறாரு. கானாசு ஒரு கட்டுரையில் குறிப்பிடுறாரு. எனக்கு அவரை பிடிக்கும். நான் அவருடைய அநேகமான முக்கிய புத்தகங்களை எல்லாம் படிச்சிருக்கேன். அதனால் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். இந்த மாதிரியான ஒன்று ஆங்கிலத்தில் எழுதினாலும் அல்லது அந்த பிராந்திய மொழிகளில் எழுதினாலும் சரி, இவங்க எல்லாமே அவங்க தன்னோட வாழ்க்கை வழியாக அவங்க மண்ணை, அவங்களோட மனிதர்களை, அங்கே இருக்கிற சமகால விஷயங்களையும் தொட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உலக அளவில் நம்ம படித்த எல்லா முக்கிய படைப்பாளிகளுக்கு இணையாகவும் எழுதியிருக்கிறாங்க. இவங்களில் யாரை வேணாலும் நம்ம உலகத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாளிகள் பட்டியலில் வைக்கலாம். அதுக்கு இணையான ஒரு படைப்பு நம்ம ஊர்லேயே எழுதப்பட்டிருக்கு. என்னென்னா அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல. அதற்கு உலகம் முழுவதும் இப்போ நம்ம படித்து நம்ம கொண்டாடுற ஒரு மார்க்வெஸ் போல், போர்கே போல் கொண்டாடப்படலை. அதுக்கு முக்கியமான காரணம் பல்கலைக்கழகங்களில் நம்ம யாரோடைய புத்தகங்களும் பேசப்படலை. கல்வி புலங்கள் இதை முதன்மைப்படுத்தலை. இதனுடைய மிகச்சிறந்த ஆங்கில மொழியாக்கங்கள் வரல. வந்தால் கூட அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பேச வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். இன்னொன்று, பொதுவாக ஆங்கிலத்தில் எழுதுகிற எழுத்தாளர்கள் தான் இந்திய எழுத்தாளர்களாக தெரிகிறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதுகிற ஒரு எழுத்தாளர்கள் மட்டும் இந்திய எழுத்தாளர்கள் இல்லையே. இந்தியாவினுடைய அத்தனை பிராந்திய மொழிகளில் எழுதப்படக்கூடிய எழுத்தாளர்களும் முக்கியமானவங்க தான். இதுக்கு நான் படிக்கும்போது நான் உணர்ந்தேன் என்னென்னா, தமிழில் அதுலேயும் குறிப்பாக இந்த 50 வருடத்துக்குள்ளே எழுதப்பட்ட இலக்கியங்கிறது வந்து உலகத்தினுடைய எந்த சமகால இலக்கியத்துக்கும் குறைஞ்சதே இல்லை. மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் நம்மகிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மௌனி மாதிரி, புதுமை பித்தன் மாதிரி, அழகர்சாமி மாதிரி, கே ராஜநாதன் மாதிரி, சுந்தரராமசாமி மாதிரி இப்படி ஒரு மிகச்சிறந்த படைப்பாளிகள் யாரும் உலக அரங்கில் பெரிய இடத்தை அடையவே இல்லை. அப்போ வருத்தமாக தான் இருக்குது நமக்கு. என்னென்னா, இவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க வேலை பார்க்குறாங்க, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க, எதையோ வந்து கொண்டு போய் வந்து உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, தெரியல. அப்புறம் அவங்களுடைய இலக்கிய மதிப்பீடை வந்து இன்னொரு மொழிகளில் கொண்டு போய் சேர்த்து இந்தியாவினுடைய அடையாளமாக்கி உலக இலக்கியத்தினுடைய ஒரு அங்கம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான முயற்சிகள் நம்மகிட்ட இல்லை. நமக்கு நிலவொளியும் தேவை. இது வந்து ஒன்மையாக இருந்துடக்கூடாது. அந்த பக்கம் நம்ம எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இங்கேருந்தும் அசாமுக்கு வந்து நம்ம படைப்புகள் போகணும், பீகாருக்கு போகணும், ஒரியாவுக்கு போகணும், வேறு மொழிகளுக்கு போகணும். ஆனால் அந்த 2 மொழி தெரிந்தவர்கள் இல்லை. அந்த மொழி தெரிந்தவர்கள் இருந்தாங்கன்னா அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வந்து ஊதியம் இல்லை. அப்புறம் அவர்கள் வந்து இதை ஒரு சேவையாக செய்தால் அதுக்கான அங்கீகாரம் கூட இல்லை. இப்போ கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் வங்காளத்துலேருந்து இவ்வளவு மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்துருக்காரு, தமிழ்லேருந்தும் வங்காளத்துக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. தன் வாழ்க்கை முழுக்க அவர் வந்து மொழிபெயர்ப்புக்காகவே செலவிட்டுருக்கிறார். இப்போ பாலசுப்ரமணியம்னு இருக்கார், அவர் டெல்லியில் வந்துட்டு இந்தியில் மொழிபெயர்த்துருக்கார். தமிழ் இலக்கியத்தில் முக்கியமானதெல்லாம் டெல்லியில் பாலசுப்ரமணியம் மொழிபெயர்க்கிறார். யாருக்கு தெரியும் அவரை?
மொழிபெயர்த்தார் அந்த காலத்தில். அப்படி நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் நம்மகிட்ட இருந்தால் கூட அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, அவங்களுக்கு பெரிய நிதி உதவிகள் கிடைக்கல. இதுவே வேறு ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அவங்க வந்து பேராசிரியர்களாக இருந்து மொழிபெயர்ப்பு செய்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பண உதவி கிடைக்கிது, அங்கீகாரம் கிடைக்கிது. அப்புறம் அவங்களுடைய பதிப்பகங்களை வந்து அவங்க சார்ந்து ஒரு மொழிபெயர்ப்பை செய்யலாம். ஒரு பதிப்பகம் வந்து ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ கொடுத்து ஒரு ஆண்டு அவகாசம் கொடுத்து ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்க சொல்லுது. அப்போ அவர் மொழிபெயர்க்க முழு நேர பணியாக செய்யலாம். இங்கே செய்யவே முடியாது. இப்போ நாம் இதை பற்றி பேசணும்னா ஒரே தான் என்னென்னா, ஆங்கிலமும் தமிழும் தெரிந்தவர்கள் வந்து இந்த ரெண்டையும் பற்றி பேசுங்க. வேறு ஒருவேளை உங்களுக்கு வேறு தாய்மொழியாக இருந்தால் உங்கள் தாய்மொழியில் வந்து இந்த படைப்புகளை கொண்டு போங்க. இன்னொன்று, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தகவல்களையாவது சொல்லுங்கள். நீங்கள் அந்த புத்தகங்களையெல்லாம் விட்டுருங்க, இது போல் தகவல்களையாவது சொல்லுங்கள். நமக்கு தேவை வந்து இந்த ரெண்டும் தான். ஒரு பக்கம் நாம் இவங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். அப்படி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. கொண்டு போய் சேர்ப்பவர்கள் குறையாக இருக்கிறோம். அவர்களை நாம் செய்யணும். குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களில் பலரும் நல்ல ஆங்கிலத்தில் எழுதுகிற பேசுகிற திறனுடையவங்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் படிக்கிற தமிழ் புத்தகங்களில் முக்கியமான எழுத்தாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பு எழுதுங்க. ஏதாவது ஒரு இணையதளத்தில் வெளியிடுங்க. அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் எந்த சமூக ஊடகங்களில் இருக்கிறீங்களோ அதில் அவங்கள ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் அறியாதவர்களுக்கு இது போய் சேரும். இன்னொரு பக்கம் அவர் செய்கிற இலக்கிய பற்றி போன்ற முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் பல ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்கேன், ஒரு வாரத்துக்கு நீங்கள் அரை மணி நேரம் இதுக்கு ஒதுக்குங்க. உங்கள் செல்ஃபோன் தான் அதனுடைய கேமரா, வேறு எதுவுமே வேணாம். நீங்களே உங்கள் செல்ஃபோனில் வந்து ஒரு ஸ்டாண்டில் போட்டால் அதை வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றியோ கவிதையை பற்றியோ கட்டுரை பற்றியோ பேசுங்க. அதை யூடியூப்பில் போட்டுருங்க. 100 பேர் மட்டும் ஒரு போட ஆரம்பித்தாங்கன்னா போதும், ஒரு மாதத்தில் 100 புத்தகங்களுக்கான இடம் கிடைச்சிடும். ஒரு வருடத்தில் சராசரியாக பார்த்தாங்கன்னா 1000கணக்கான புத்தகங்களுக்கு வந்துடும். யாரோ அந்த புத்தகத்தை பற்றி தேடுறாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு 15 நிமிடத்துக்கு யாரோ சொன்னதை நம்ம கேட்கலாம். அப்படி நிறைய புத்தகங்கள் அந்த எழுத்தாளர்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு எதிர்வினையும் இல்லாமல் செத்துட்டாங்க. அப்புறம் அந்த புத்தகங்கள்லாம் எழுதினவர்களுக்கு அவங்க வந்து பெரிய விருது கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல, அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல. யாராவது படித்தவங்க அதை பற்றி பேச மாட்டாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பேசுங்க. ரொம்ப முக்கியமான தமிழில் வந்து நான் இப்போ ஒரு சமீபமாக படித்த ஞானக்கூத்தனுடைய 2 கவிதை தொகுப்பு வந்திருக்கு. அதில் ஒரு 2 கவிதை தொகுப்புலையுமே இவர் வந்து ஒரு அழகசிங்கர் ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்கார். இம்பர் உலகம் அப்படின்னு சொல்லி ஞானக்கூத்தனுடைய ஒரு கவிதை தொகுப்பு. இதுபோல் காலச்சுவடிலேருந்து அவருடைய இன்னொரு கவிதை தொகுப்பு போட்டிருக்காங்க ஞானக்கூத்தனுடைய. இந்த 2 ஞானக்கூத்தனுடைய கவிதை தொகுப்புக்கு இணையான கவிதை தொகுப்பு இந்த 10 வருஷத்தில் இந்தியாவிலே எழுதப்படலை. அவ்வளோ மிகச்சிறந்த கவிதைகள் இருக்குது. என்னென்னா அந்த 2 புத்தகமே யாரும் கவனிக்கவே இல்லை. அதுலேயும் அந்த இம்பர் உலகத்தில் கூடிய நிறைய கவிதைகள் நாம் வாசிக்கலாம், கூடி வாசிக்கலாம், படிக்கலாம், எடுத்து சொல்லலாம். ஞானக்கூத்தனே என்னென்னா, நானே இப்போ வந்து அதை தாமதமாக படித்தனேன்னு சொல்லி ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளான. இப்போ அவர் வெளியிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை நாங்கள் வாங்கி படிக்கிறதுல ஏன் இவ்வளோ தாமதம்? அவர் இருக்கும்போது அவர் முன்னாடி நாம் இந்த புத்தகத்தை பற்றி பேசி ஞானக்கூத்தனுடைய கவிதைகளுக்கான சரியான எதிர்வினையை கொடுக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிறது எனக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அதனால தான் நான் அந்த சைக்கிள் கமலத்தின் தங்கைங்கிற கதையவே நான் அவருக்காக எழுதணும்னு விரும்பினேன். ஏன்னா நிறைய எழுத்தாளர்கள் அவங்க காலம் முடிஞ்சு அவங்க வந்து இலக்கிய உலகத்தில் வந்து மறைஞ்சிடுறாங்க. அவங்க படைப்புகள் இருக்குது, ஆனால் அவங்க ஒரு கதாபாத்திரமாக்கப்பட்டாங்கன்னா அவங்க கதைக்குள்ளே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே ஒரு எழுத்தாளனை கௌரவிக்கிறதுக்கான ஒரு கதாபாத்திரமாக்கிறது நல்லது. அவன் எங்கேயாவது ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரமாக வந்தால் அந்த கதை இருக்கிற வரைக்கும் அவன் இருந்துகிட்டே இருப்பான். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, புதுமை பித்தனை, இந்த மாதிரி இவரை வந்து ஆத்மநாம, இப்போ இவர் ஞானக்கூத்தனை, இந்த எனக்கு பிடித்தமான சில எழுத்தாளர்களை கதாபாத்திரங்களாக மாற்றியிருக்கேன். அதன் வழியாக அவங்க எப்பவும் இலக்கியத்தில் இருப்பாங்க இல்லையா? அவன் பண்ணியிருக்காரு. அவன் காணாசுவா பண்ணியிருக்கிறாரு. அவர் என்னென்னா இதில் வந்து நிறைய நகுலன் வராரு, காணாசு வராரு. இந்த இம்பர் உலகம் தொகுப்புலேயே அத்தனை முக்கியமானவங்க வராங்க. அந்த 2 தொகுப்புகளும் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஞானக்கூத்தனுடைய கவிதை தொகுப்புகளுடைய அந்த 2 தொகுப்புமே வந்து ரொம்ப 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 முக்கியமானது. கவிதை எழுத விரும்புகிறவர்கள், இளம் கவிஞர்கள் அத்தனை பேரும் அதை உங்கள் பையிலேயே வச்சுக்கிட வேண்டியதான். நான் 1 மாத காலத்துக்கு வேறு புத்தகமே படிக்காமல் அதையே படிச்சுட்டே இருந்தேன். எங்கே போனாலும் திரும்பி அதை கையில் எடுத்துகிட்டே போவேன், படிப்பேன். ஆச்சரியம் ஊட்டக்கூடிய வரிகள். அந்த வரிகள்லாம் நம்ம வந்து இவ்வளோ ஒரு மிகச்சிறந்த வரிகளை எழுதிட்டு அமைதியாக எந்த அங்கீகாரமும் இல்லாமல், அதை கேட்கவே இல்லாமல் ஞானக்கூத்தன் போன்ற ஒரு மகத்தான கவிகளுக்கே வந்து என்னென்னா எதுவும் நடக்காமல் தான் இருந்ததுருக்கு. அவருக்கு அப்புறம், அவருடைய மறைவுக்கு அப்புறம் நிறையா அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். அவர் இருக்கும் போது பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். நிறைய நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய பணி, அது என்னோடதல்ல, நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய பணி என்னென்னா, இருக்கிற காலகட்டத்திலேயே எல்லா படைப்பாளிகளும், பெரிய மூத்த இளம் எல்லா படைப்பாளிகளையும் நம்ம கொண்டாடுவோம். கொண்டாடுறதன் வழியாக என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இலக்கியத்தை அடுத்த புள்ளிக்கு நம்ம நகர்த்தலாம்.
அடுத்த இப்போ அந்த சைக்கிள் கமலத்தின் தங்கைங்கிற புத்தகத்துக்கான நிகழ்வை வந்து நான் வந்து வழிமொழிகிறேன். நன்றி.